Hello friends, welcome to our channel. இந்த வீடியோல Tancet எக்ஸாம் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நீங்க பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் Tancetனா என்ன? இந்த எக்ஸாம்க்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னென்ன? இந்த எக்ஸாமை யார் யார் எழுதலாம்? இந்த எக்ஸாம்க்கான டேட்ஸ் என்ன? இந்த எக்ஸாமோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன? அண்ட் இந்த எக்ஸாம் எழுதுறது மூலமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் Tancetனா என்ன? தமிழ்நாடு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இந்த டெஸ்ட்டை தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பா அண்ணா யூனிவர்சிட்டி இயர்லி கண்டக்ட் பண்றாங்க. எஸ், திஸ் இஸ் அ என்ட்ரன்ஸ் டெஸ்ட். நீங்க யூஜி முடிச்சுட்டு பிஜி படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமை நீங்க எழுதலாம். நீங்க எம்பிஏ எம்சிஏ படிக்கணும்னா இந்த எக்ஸாமை Tancet அப்படின்ற நேம்ல எழுதுவீங்க. அதுவே எம்இ M.Tech M.Arch அண்ட் M.Plan படிக்கணும் அப்படின்னா நீங்க இந்த எக்ஸாமை Ceeta அப்படின்ற நேம்ல எழுதுவீங்க. Ceeta மீன்ஸ் காமன் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். ஸோ இந்த எக்ஸாம்க்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க எம்ஏ பிஜி படிக்கணும் அப்படின்னா நீங்க 10th 12th and 3 year or 4 year or 5 year டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் வித் அக்ரிகேட்டட் 50% ஸ்கோர் உங்ககிட்ட இருக்கணும். ஆர் நீங்க 10th 12th முடிச்சுட்டு ஏஐஎம்இ முடிச்சுட்டு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட இருந்தா நீங்களும் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. அதோட நீங்க 10th முடிச்சுட்டு 3 years டிப்ளமோ முடிச்சுட்டு ஏஐஎம்இ முடிச்சுட்டு 2 years எக்ஸ்பீரியன்ஸோட இருந்தாலும் நீங்களும் இந்த எக்ஸாமை எழுதலாம். பிஜி டிகிரியில் எம்சிஏ படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சேம் கிரைட்டீரியா தான். இதுவே நீங்கள் எம்இ M.Tech M.Arch M.Plan படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் பிஇ B.Tech B.Arch B.Pharm டிகிரியை 50% அக்ரிகேட் ஸ்கோரோட கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஆர் ரிலவெண்ட் பிரான்ச் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல நீங்க மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்களும் இந்த எக்ஸாமை அட்டென்ட் பண்ணலாம். ஆர் நீங்க 10th 12th முடிச்சுட்டு ஏஐஎம்இ முடிச்சுட்டு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட இருந்தா நீங்களும் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. அதோட நீங்க 10th முடிச்சுட்டு 3 years டிப்ளமோ முடிச்சுட்டு ஏஐஎம்இ முடிச்சுட்டு 2 years எக்ஸ்பீரியன்ஸோட இருந்தாலும் நீங்களும் இந்த எக்ஸாமை எழுதலாம். அது மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கிற குவாலிஃபையிங் டிகிரி படிக்கிற ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த Tancet அல்லது Ceeta எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த எக்ஸாமை யார் யார் எழுத முடியாது அப்படின்னா பிஇ B.Tech டிகிரியை டிஸ்டன்ஸ் அல்லது வீக்கெண்ட் மோட்ல படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் கிடையாது. அண்ட் ஆல்சோ கேண்டிடேட்ஸ் 10th 12th முடிக்காம 3 years டிகிரி மட்டும் முடிச்சுட்டு வரீங்க அப்படின்னாலும் உங்களால் இந்த எக்ஸாமை எழுத முடியாது. இந்த Tancet ஸ்கோர் வச்சு நீங்க எந்தெந்த காலேஜ்ல பிஜி படிக்க முடியும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜ்ல நீங்க பிஜி கோர்ஸ் படிக்க முடியும். அடுத்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில நீங்க பிஜி படிக்க முடியும். அடுத்து கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜ்ல உங்களோட பிஜியை நீங்க படிக்கலாம். நெக்ஸ்ட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்ல கவர்மெண்ட் கோட்டாக்கு கீழே நீங்க உங்களோட பிஜி கோர்ஸை படிக்கலாம். இந்த எக்ஸாம்க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் 19 Jan ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த எக்ஸாம்க்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் 24 Jan 2025 ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் Tancet எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா எஸ்சி எஸ்சிஏ அண்ட் எஸ்டி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 500 rupees-உம் அதர் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1000 rupees-உம் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் நீங்கள் Ceeta எக்ஸாம் எழுதணும்னு நினச்சிங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ அண்ட் எஸ்டி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 900 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டியும் அதர் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 1800 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டியும் சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ இந்த எக்ஸாம்க்கான இம்பார்ட்டன்ட் டேட் அண்ட் டைம்ஸை பார்க்கலாம். Tancet MCA எக்ஸாம் 22 March 2025 மார்னிங் 10 AM to 12 noon வரையும் நடக்கும். அண்ட் Tancet MBA டெஸ்ட் 22 March 2025 ஆஃப்டர்நூன் 2:30 to 4:30 வரையும் நடக்கும். அதுவே Ceeta PG எக்ஸாம் 23 March 2025 அப்போ மார்னிங் 10 AM to 12 noon வரையும் நடக்கும். இந்த எக்ஸாம் தமிழ்நாட்டில் 15 பிளேசஸில் நடக்குது. ஸோ உங்களோட சாய்ஸ் ப்ரிஃபர் பண்ணி உங்களுக்கான சென்டர் அலாட் பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்கள் ரொம்ப லேட்டாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அவைலபிள் சென்டர் எங்கே இருக்கோ அங்கே தான் உங்களுக்கு சென்டர் கிடைக்கும். இந்த எக்ஸாமோட கொஸ்டின்ஸ் அண்ட் எவாலுவேஷன் ஸ்கீம் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எம்பிஏ எக்ஸாமுக்கு மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் கேட்கப்படும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 4 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒவ்வொரு கொஸ்டின் கரெக்ட் ஆன்சருக்கும் 1 mark அண்ட் நெகட்டிவ் மார்க் இந்த எக்ஸாமுக்கு இருக்கு. ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணீங்கன்னா 1/4 mark ரெடியூஸ் ஆகும். அண்ட் எம்சிஏக்கும் உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் கேட்கப்படும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 4 ஆல்டர்னேட்டிவ் ஆன்சர்ஸ் இருக்கும். அண்ட் ஒவ்வொரு கரெக்ட் ஆன்சருக்கும் 1 mark தருவாங்க. அண்ட் ராங் ஆன்சருக்கு 1/4 mark ரெடியூஸ் ஆகும். தட் மீன்ஸ் நீங்கள் 4 ஆன்சர் ராங்காக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 mark ரெடியூஸ் ஆகும். இந்த எக்ஸாம் பேப்பர் அண்ட் பென் கான்செப்டில் நடத்துவாங்க. OMR ஷீட் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த OMR ஷீட்டில் நீங்கள் கரெக்ட் ஆன்சராக ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் மல்டிபிள் ஷேடிங் பண்ணியிருந்தீங்கன்னா அதை ராங் ஆன்சராக கன்சிடர் பண்ணி 1/4 mark ரெடியூஸ் பண்ணிடுவாங்க.
நீங்க உங்களோட பிஜி கோர்ஸை தமிழ்நாட்டில் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டெஸ்ட்டுக்கு குவாலிஃபையிங் ஸ்கோர் எதுவுமே கிடையாது. அண்ணா யூனிவர்சிட்டி ரிசல்ட் விட்டதுக்கு அப்புறம் கட் ஆஃப் மார்க் அவங்களோட வெப்சைட்ல போஸ்ட் பண்ணுவாங்க. 12th முடிச்சுட்டு கட் ஆஃப் மார்க் வச்சு எப்படி கவுன்சிலிங் போய் காலேஜ் சூஸ் பண்ணுவோமோ அதே போல இந்த கட் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி நமக்கு காலேஜ் கிடைக்கும். முடிஞ்ச அளவு 50% மேல ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்போதான் நல்ல காலேஜ்ல உங்களுக்கு சீட் கிடைக்கும். கேட் எக்ஸாம் குவாலிஃபை ஆனா ஸ்டைஃபன் தருவாங்க. ஸோ அந்த மாதிரி இங்க உங்களுக்கு ஸ்டைஃபன் கிடைக்காது. பட் நீங்க நல்ல ஸ்கோர் பண்ணீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ்ல கம்மி அமௌண்ட்ல உங்களால உங்களோட பிஜி கோர்ஸை படிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இங்க உங்களுக்கு மந்த்லி ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இந்த எக்ஸாம்க்கான பேசிக் டீட்டெயில்ஸை இந்த வீடியோல நீங்க பாத்துட்டீங்க. நெக்ஸ்ட் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் டீட்டெயிலான வீடியோவா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். அது மட்டும் இல்லாம டான்செட் எக்ஸாமோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற பேட்டர்ன் எல்லாமே நம்ம சேனல்ல அடுத்தடுத்து போஸ்ட் பண்ண போறோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் டான்செட் எக்ஸாம் எழுத போறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.